எனக்கு கடவுள் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லைங்க. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் சாமி கும்பிட்ருப்பேன். என்னடா இவன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறா, ஆனால் சாமி கும்பிட்ருக்கேன்னு சொல்கிறா அப்படி யோசிச்சிங்கன்னா எனக்கு தோணு சில விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க மேலே வந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குதுங்க. அது இல்லாமல் அந்த குழந்தைங்கள ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. எப்படி தான் இன்னும் மனசாட்சி இல்லாமல் பண்ணுறாங்கன்னே தெரியல. அந்த டைம்லலாம் கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த குழந்தைய காப்பாற்றிருப்பார்ல. அப்போ கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படி தாங்க தோணுது. சில பேர் சொல்கிறாங்க பெரியவங்க பண்ணுற பாவம் வந்து குழந்தைங்கள பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க? தப்பு யார் பண்ணுறாங்களோ தண்டனை அவங்கள போய் சேர்ந்தால் தானே அது நியாயமாக இருக்கும். எதுவுமே அறியாத அந்த பிஞ்சு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அதுங்க வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் கொடூரத்தையும் அனுபவித்து அதுங்க சாகணுமா? இப்படி ஒரு விதி அதுங்களுக்கு எழுதியிருக்கணுமா அப்படின்னு தாங்க தோணுது. ஆனால் இந்த மனுஷங்களெல்லாம் படைச்சது வந்து ஒரே ஒரு சக்தி தான். அந்த சக்தியை தான் நம்ம வந்து கடவுளாக நினச்சி வழிபடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு நம்பிக்கையில் வழிபடுறாங்க. அதே நம்பிக்கையில் தான் இப்போ நானுமே வழிபடுறேன். இது வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. பை.